வேலை தேடும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு விவரங்களை வழங்குகிறது வேலை வரும் நேரம் பகுதி. எந்தெந்த நிறுவனங்களில் என்னென்ன காலி பணியிடங்கள் உள்ளது விரிவாக பார்க்கலாம். மத்திய அரசின் நிறுவனமான இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ் கம்பெனி லிமிடெட் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு செய்தி இதோ உங்களுக்காக. இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ் கம்பெனி லிமிடெட் நிறுவனத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. கல்வி தொகுதியாக ஏதாவது நேஷனல் கவுன்சில் ஆஃப் ட்ரெய்னிங் வொகேஷனல் ட்ரேட்ஸ் நிறுவனத்தில் ஐடிஐ முடித்தவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என கூறப்பட்டு உள்ளது. வயது வரம்பாக 21 வயதிலிருந்து 30 வயதுடையவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. விண்ணப்ப கட்டணத்திலிருந்து அனைத்து பிரிவினருக்கும் விலக்கு அளிக்கப்பட்டு உள்ளது. NCTVT தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் மற்றும் பிராக்டிக்கல் தேர்வுகள் மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ச்சி செய்யப்படுவார்கள் என கூறப்பட்டு உள்ளது. திரையில் தோன்றும் ddpdoo.go.in என்ற இணையதள முகவரி மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக டிசம்பர் 23ஆம் தேதி எனவும் கூறப்பட்டு உள்ளது. மத்திய அரசின் நிறுவனமான இந்தியா உள்கட்டமைப்பு நிதி நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான செய்தி உங்களுக்காக தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இந்திய உள்கட்டமைப்பு நிதி நிறுவனத்தில் காலியாக உள்ள அசிஸ்டன்ட் மேனேஜர் பணியிடத்திற்கு தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. கல்வி தொகுதி பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள அதிகாரப்பூர்வ இணையதளம் சென்று பார்க்குமாறும் கூறப்பட்டு உள்ளது. வயது வரம்பாக 21லிருந்து 30 வயதுடையவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என கூறப்பட்டு உள்ளது. திரையில் தோன்றும் www.lifcl.in என்ற இணையதள முகவரி மூலம் விண்ணப்பிக்குமாறும் கூறப்பட்டு உள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 600 ரூபாயும் பட்டியலின மற்றும் பழங்குடியின பிரிவினருக்கு 100 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டு உள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக டிசம்பர் 23ஆம் தேதி எனவும் கூறப்பட்டு உள்ளது. இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படையில் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் பணிக்கு வேலைவாய்ப்பு செய்திகள் வந்து உள்ளன. மத்திய அரசின் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்தோ திபெத்திய எல்லை பாதுகாப்பு படையில் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் பணிக்கு தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. கல்வி தொகுதியாக அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு ஆகியவற்றில் இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் என கூறப்பட்டு உள்ளது. மேலும் இந்திய கால்நடை மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்திருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. வயது வரம்பாக 30 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டு உள்ளது. உடல் தகுதி தேர்வு, எழுத்து தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, மருத்துவ பரிசோதனை ஆகியவற்றின் அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என கூறப்பட்டு உள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 400 ரூபாயும் அனைத்து பிரிவு பெண்கள் மற்றும் பட்டியலின பழங்குடியின பிரிவினருக்கு கட்டணத்திலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டு உள்ளது. திரையில் தோன்றும் recruitment.itb.police.nic.in என்ற இணையதள முகவரி மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறும் கூறப்பட்டு உள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக டிசம்பர் 24ஆம் தேதி எனவும் கூறப்பட்டு உள்ளது. பத்தாம் வகுப்பு முடித்தவர்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறையில் பணிபுரிய ஒரு அரிய வாய்ப்பு வந்து உள்ளது. கோவை மாவட்டம் பேரூர் பட்டுஸ்வார சுவாமி திருக்கோயிலில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது. 10ஆம் வகுப்பு முடித்தவர்கள் மற்றும் தமிழில் நன்கு எழுத படிக்க தெரிந்தவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டு உள்ளது. வயது வரம்பாக 18லிருந்து 45 வயதுடையவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் எனவும் கூறப்பட்டு உள்ளது. அனைத்து பிரிவினர்களுக்கும் கட்டணத்திலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டு உள்ளது. நேர்காணல் மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ச்சி செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. திரையில் தோன்றும் பேரூர் பட்டீஸ்வரன்.hrce.in என்ற இணையதள முகவரி மூலம் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்யுமாறும் கூறப்பட்டு உள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு பட்டீஸ்வர சுவாமி திருக்கோயில் பேரூர் வட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் 641010 என்ற முகவரிக்கு அனுப்புமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக ஜனவரி 3ஆம் தேதி என அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. வங்கியில் சேர்ந்து பணிபுரிய விரும்புவோருக்கான தகவல்களை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி தகவல்களை வெளியிட்டு உள்ளன. ஸ்டேட் பேங்க் ஆஃப் வங்கியில் உதவி மேலாளர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. கல்வி தொகுதியாக குறைந்தபட்சம் 60% மதிப்பெண்களோடு சிவில் பொறியியல் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். கட்டிடங்கள், சோதனை பொருட்கள் அல்லது திட்டமிடல் மற்றும் வடிவமைப்பில் குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் பணி அனுபவம் உள்ளவராக இருக்க வேண்டும் என கூறப்பட்டு உள்ளது. வயது வரம்பை பற்றி தெரிந்து கொள்ள அதிகாரப்பூர்வ இணையதளம் சென்று பார்க்குமாறும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இணைய தேர்வு மற்றும் நேர்காணல் மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என கூறப்பட்டு உள்ளது.
விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவு மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு 750 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடியின பிரிவினருக்கு கட்டணத்திலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டு உள்ளது. திரையில் தோன்றும் sbi.in/careers என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்குமாறும் கூறப்பட்டு உள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக டிசம்பர் 12ஆம் தேதி என அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. வேலை தேடும் இளைஞர்களுக்கு முகவரியாக அமைந்துள்ளது நியூஸ்7 தமிழின் வேலை வரும் நேரம் பகுதி. அரசு துறையில் உள்ள காலி பணியிடங்கள் முதல் தனியார் வேலைவாய்ப்பு நிலவரங்களை குறித்து பிரத்யேகமாக நியூஸ்7 தமிழ் செய்தி வழங்குகிறது. வேலைவாய்ப்பு செய்திகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் நியூஸ்7 தமிழோடு.